வெல்கம் பேக் டு ஷாடோ சினிமாஸ். இன்னைக்கு எபிசோடில் இப்போ ரீசெண்டாக 2025ல் ஜாப்பனீஸில் வந்த ஒரு மினி சீரிஸ் பற்றி பார்க்கலாம். தி சிண்ட்ரெல்லா கிளாசெட். 12 எபிசோட், ஒரு எபிசோடு 20 நிமிஷம். அதுக்கு மேலே கொண்டு போயிருந்தா உண்மையிலே குப்பையாக இருக்கும். ஏன்னா இந்த பிளாட்டுக்கு இதுவே போதுமானது, பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா பிளாட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இந்த சீரீஸோட பிளாட் படி 2 லவ் ட்ரையாங்கிள் ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகும். ஸோ இதில் இருக்க கேரக்டர்ஸோட உண்மையான ட்ரூ ஃபீல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க லவ்வை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கன்வே பண்ணாங்களா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. எப்போவும் கொலை, சஸ்பென்ஸ், மிஸ்ட்ரினே பார்த்து பழகின த்ரில்லர் மைண்ட் செட்டுக்கு திடீர்னு ஒரு லவ் ட்ராமாக்குள்ளே போகும்போது ஒரு மெயின் வில்லன் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்தாலும் இந்த சீரீஸை எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுமோ அந்த அளவுக்கு அழகாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஹீரோவுக்கு மேக்கப் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இவர் ஏன் கிராஸ் ட்ரெஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான ரீசனும் இவருடைய கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓவரால் ட்ராமாவில் ப்ரெஷர் ஏற்றுற மாதிரி பெரிய பிரச்சனையோ வில்லனோ யாருமே இல்லைனாலும் சின்ன சின்ன எபிசோட்ஸ்னாலும் நிறைய ஈவெண்ட்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. திரும்பி பார்க்குறதுக்குள்ளே 12 எபிசோடு எங்கே போகும்னே தெரியாது. ஸோ நான் க்யூட்னஸை வந்து கிரிஞ்சின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ரொமான்ஸ் ட்ராமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான மெட்டீரியல். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக நம்ம சேனல்லே லேடி கெட்டப் கான்செப்ட் பேஸ் பண்ண ஒரு செட் ஆஃப் மூவிஸை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த சீரீஸுமே சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேயுமே இவர் ஏன் கிராஸ் ட்ரெஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த கான்செப்டை எல்ஜிபிடி சனியனெல்லாம் உள்ளே திணிக்காமல் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கான்செப்டை படமாக எடுக்கும்போது எப்படி பண்ணுறாங்க, சீரீஸாக எடுக்கும்போது அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத இந்த சீரீஸ் பார்க்கும்போது உங்களால் சூப்பராக உணர முடியும். ஸோ அந்த லிஸ்ட்டுக்குமே பார்ட் 2 போட சொல்லி ஒருத்தர் கமெண்ட்டில் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் உங்கள் ரெஸ்பான்ஸுக்கு. இதே மாதிரியான இன்னொரு செட் ஆஃப் மூவிஸ் உங்களுக்காகவே ரெடி ஆகிட்டுருக்கு. சீக்கிரமே அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மூவிஸை தாண்டி சீரீஸ்லேயுமே இந்த மாதிரி இந்த கான்செப்டை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையுமே தனியாக நம்ம ஒரு லிஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்கான ரொமான்ஸ் ட்ராமா எப்பயுமே கொரியன்ஸ் அண்ட் சைனீஸ் பெஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் ஜாப்பனீஸ்க்கு ரொம்பவே லாங் கேப்க்கு அப்புறம் தான் வந்து பார்க்குறேன். அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக டைம் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.